சேதி நாட்டு மன்னன் குலத்தில் கமவாசன் எனும் அரசனுக்கு மகனாய் பிறந்தவன் தான் சிசுபாலன். பிறக்கும் போதே 4 கைகள் 3 கண்களுடன் பிறந்த சிசுபாலன் கழுதை ஊளையிடுவது போல் ஊளையிட்டுக் கொண்டே பிறந்தான். அவனை பார்த்து பயந்து போன பெற்றோரிடம் ஒரு அசரீரி கூறியது, இந்த குழந்தை சிறந்த பலவானாகவும் நற்பேறு பெற்றும் விளங்குவான். இவனை எதிர்காலத்தில் கொல்ல ஒருவன் பிறந்து விட்டார். அவனுடைய மடியில் உன் குழந்தை உட்காரும் போது இவனுடைய 3வது கண்ணும் 2 கரங்களும் மறைந்துவிடும் என்று சொல்கிறது. உடனே தன் மகனை கொல்லப்போவது யார் என்ற சந்தேகத்தில் உலகத்து மன்னர்களை எல்லாம் தன் மகனை பார்க்க அழைக்கிறார் சேதி நாட்டு மன்னர். ஒவ்வொரு அரசரின் மடியிலும் தன் மகனை அமர வைத்து பார்க்கிறார். குழந்தையின் 3வது கண் 2 கைகள் மறையவே இல்லை. கிருஷ்ணரும் பலராமரும் தன் அத்தையான மன்னனின் மனைவியை காண வருகிறார்கள். கிருஷ்ணரின் மடியில் குழந்தையை அமர வைத்த உடனே 3வது கண்ணும் 2 கைகளும் மறைந்து விட்டன. அதிர்ந்து போன தாய் என் மகன் செய்யும் 100 தவறுகளை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று கேட்க கிருஷ்ணரும் தலையசைக்கிறார். பின்னாளில் பாண்டவர்கள் ராஜசூய யாகம் வளர்க்கும் போது அங்கு சிசுபாலன் கிருஷ்ணரை அவமானப்படுத்தனம் செய்ய அவனுடைய 100வது தவறு முடிந்த அடுத்த நொடியே கிருஷ்ணரின் சக்கராயுதம் சிசுபாலன் தலையை வெட்டி